ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஞ்சனா சமையல். இன்றைக்கி நம்ம ஊரில் முளைப்பாரி திருவிழா. அதுக்கு மாவளுக்கு வைக்க போகிறோம். இன்றைக்கி என்னென்ன சமையல் செய்யணும்னு பாருங்கள் வீடியோவில். வாங்க இனிப்பு ஆரம்பிப்போம். ஆமாம், முளைப்பாரி இன்றைக்கி வந்து வீட்டுக்கு கொண்டுட்டு வரோம். ஆமாம், அதனால் அதுக்கு தேவையானதெல்லாம் செய்கிறோம். ஃபஸ்ட்டு இனிப்புலேருந்து ஆரம்பிக்கிறோம். நல்லா பச்சரிசி ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் ஊற வச்சு தண்ணியை நல்லா வடிகட்டி வச்சுக்கோங்க. மாவிளக்கு எப்படி செய்கிறதுன்னு தான் பஸ் பார்க்க போகிறோம். வடிகட்டிட்டு இதை வந்து இந்த மாதிரி அரைச்சிக்கிறோன்னா இப்போ சளிச்சுக்கலாம். தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டிக்கணும். இப்போ மாவை சளிச்சாச்சு. அதை கொஞ்சம் வெல்லம் போட்டு மிக்சிலே ஒன்றா போட்டு ஏலக்காயும் போட்டு கொஞ்சோண்டு மாவு போட்டு அதில் வெள்ளத்தை போட்டு அடிக்கணும். அடிச்சோம்னா இலகிரும், இலக்கம் கொடுக்கும். இப்போ அந்த மாவில் போட்டு அப்படியே கிண்டிட வேண்டியது. பிணையணும், நல்லா பிணையணும். இன்னும் கொஞ்சம் மாவு போட்டு இன்னும் வெல்லம் பத்தாது. வெல்லம் மட்டும் போடாமல் மாவு கொஞ்சம் போட்டு வெல்லம் போட்டு அப்படியே மிக்சியில் அடிச்சிருங்க. இப்போ அப்படியே போட்டு பிசைஞ்சுக்கிறோம். நான் பிடிக்கணும் சார். நல்லா பிணைஞ்சாச்சு. மிக்சிலேயே மண்டவளத்தையும் போட்டு அந்த மாவையும் போட்டு இந்த பாருங்க நல்லா உருட்டியாச்சு. இது மிக்சியில் வெல்லம் போடுறதுனால நல்லா இலக்கம் கொடுத்துரும். இப்படியே தூக்கி வச்சிடணும். இதோட கொஞ்சம் நெய் ஊற்றி பிணைஞ்சிக்கலாம். அப்படியே அங்கே கோயிலில் கொண்டு போயிட்டு நடுவில் வந்து விளக்கு மாதிரியே இந்த மாதிரி இப்படி ஹோல்ட் பண்ணி கிளியாஞ்சட்டி எப்படி இருக்கும் அந்த மாதிரி செஞ்சு நெய் ஊற்றி விளக்கு போட்ட வேண்டியதான். அவ்வளோதான், மாவிளக்கு ரெடி ஆயிடுச்சு. நீ அடுத்தது சமையல். அடுத்து என்ன சமைக்க போகிறோம்? கருவாட்டு குழம்பு. அம்மனுக்கு மாரியம்மனுக்கு கருவாட்டு குழம்பு வைக்கணும். அது எப்படி வைக்கலாம், தாலி கெடிக்கக்கூடாது, எப்படி வைக்கலாம் பார்க்கலாம். கத்திரிக்காய், வாழைக்காய், முருங்கைக்காய், கருவாடு, உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு எல்லா காயுமே போடுறோம். கடுகு வெடிக்கக்கூடாது. எண்ணெய் சட்டியில் வந்து எண்ணெய் காய்க்கவே கூடாது. அதனால் எல்லாமே மொத்தமாக போட்டு தான் நம்ம குழம்பு வைக்க போகிறோம். எல்லா காயும் போட்டாச்சு. இப்போ தக்காளி போடு, சும்மா அப்படியே கருவாடை முன்னாடி கொதிக்கணும். வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாம் போட்டாச்சு.
மிளகா பொடி அதில் போட்டுருவோம். குழம்பு மசாலா பொடி. குழம்பு மசாலா பொடி போதும். பச்சை மிளகா போட்டிருக்கோம், காரத்தை பார்த்து. ஆமாம், காரத்தை பார்த்துட்டு உப்பு கொஞ்சம் புளியில் போட்டு எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். தாளிக்காமல் சும்மா அப்படியே ஊற்றிக்கிறேன். ஆமாம், அதுலேயும் போட்டுட்டு இப்போ உப்பை போட்டு பிசைஞ்சுக்கு வரலாம். கருவாடை போட்டு பிசைய முடியாது, அதனால் இதில் போட்டு நல்லா எல்லாத்தையும் பிசைஞ்சு புளி தண்ணி ஊற்றி விட்டுரும். கருவாடை அப்புறமேட்டு போடணும். ஆமாம், குழம்பு கொதிக்கும் போது போடணும். உப்பு மட்டும் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. ஆமாம், இப்போ புளி தண்ணி ஊற்றிக்கலாம். இது விரத சாப்பாடு. தேவையான அளவு தண்ணி. ஆமாம், தண்ணி ஊற்றி அடுப்பில் அப்படியே வச்சுக்கணும். பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாம் போட்டாச்சு. இப்போ கருவாடையும் போட்டு விட்டுருவோம். இப்போ கருவாடை போட்டு விட்டுருவோம். இதுதான் அம்மனுக்கு குழம்பு, கருவாட்டு குழம்பு. முளைப்பாரி தூக்கிட்டு வரோம்ல, படைக்கல். இது எங்கள் ஊர் வழக்கம். உங்கள் ஊர் வழக்கம் என்னன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் வைக்கணும். தண்ணி குழம்பு தான். இப்போ எல்லாமே போட்டாச்சு, நல்லா கொதி வரட்டும். இந்த மாதிரி வந்து அம்மனுக்கு வந்து குழம்பு வைக்கணும். முளைப்பாரி தூக்கிட்டு வரோம்ல, அதனால் கெட்டியாலாம் வைக்கக்கூடாது, தண்ணியாக தான் அப்படி தான் இருக்கணும். அடுத்து கோழி குழம்பு வைக்கலாம். இது கொதிக்கட்டும், வாங்க கோழி குழம்பு வைக்கலாம். கருவாட்டு குழம்பு கொதிக்குது. இப்போ கோழி குழம்பு. இப்போ தக்காளி நல்லா உப்பை போட்டு பிசைஞ்சிரும். தண்ணி குழம்பு தண்ணிக்காக தான் வைக்கணும் அந்த குழம்பு. நல்லா இருக்குல்ல. தனியாக விடு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட். நாட்டுக்கோழி குழம்பு. பிராயிலெல்லாம் வைக்கக்கூடாது, நாட்டுக்கோழி தான் வைக்கணும். அம்மனுக்கு வந்து நாட்டுக்கோழி தான் வைக்கணும். இதுக்கு வந்து வேற ஒன்றுமே போடக்கூடாது. மிளகு, சீரகம் எதுவுமே போடக்கூடாது. இப்போ குழம்பு பொடி. ஆமாம், குழம்பு மசாலா பொடி எல்லாம் அரைச்ச பொடி. ஒரே பொடி. போட்டிருக்கேன், கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். தேவையான அளவு உப்பு. கருவாட்டு குழம்பு கொதிக்குது பாருங்க. இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிடும். எல்லாத்தையும் நல்லா ஒரு பிசைஞ்சிட்டு அப்படியே 2 விசில் 4 விசில் வச்சு இறக்க வேண்டியது. இப்போ 2 கருவேப்பிலை போட்டாச்சு. தேவையான அளவு தண்ணியை ஊற்றி அப்படியே தண்ணி குழம்பு தான். ஏண்டா அவ்வளோ தண்ணி ஊற்றுறேன்னு இல்லை, தண்ணி குழம்பு தான் அம்மனுக்கு வைக்கணுமா. அவ்வளோதான், அந்த மூடி வச்சுக்கணும். உப்பு உரப்பு எல்லாம் அளவாக போட்டு அப்படியே வச்சிட வேண்டியது. கெட்டியெல்லாம் குழம்பு வைக்கக்கூடாது, தண்ணியாக தான் வைக்கணும்.
இப்போ மூடி வச்சு 4 விசில் வச்சு இறக்க வேண்டியது. அதுதான் கோழி குழம்பு. அவ்வளோதான் கோழி குழம்பு. இப்போ இந்த பாருங்க கருவாடு குழம்பு கொதிக்குது. நாங்கள் வந்து ரொம்ப வந்து வேலை பார்த்து ரொம்ப அசந்திருக்கோமா, அதனால் ஒருத்தவங்க வந்து சர்பத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க, ஹாய் லெமன் ஜூஸ். சர்பத் இன்னைக்கு மதுரை சரியான வெயில். சர்பத்துன்னு சொல்லணும். அப்போ தான் மதுரை குறி வேண்டிக்கங்க. இருவாரு. ஆ, நீங்கள் வாங்க, அம்மனை எல்லா மக்கள் நல்லா இருக்கணும் நாங்கள் வேண்டிக்கிறோம். நீங்கள் அங்கேருந்து வேண்டிக்கங்க. நாங்கள் வீடியோ போடுறோம் பாருங்கள். எங்கள் வீட்டுக்கு இன்றைக்கி அம்மனை அழைச்சிட்டு வரோம். வந்தோடனே அதை நைட்டு வீடியோ போடுவோம். நைட்டு 10 மணி ஆகுமா, அதனால் இதெல்லாம் இப்போயே ரெடி பண்ணிக்கணும். அதனால் 10 மணி ஆகுமா அம்மன் நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு. கொட்டு மேளத்தோடு வந்து அம்மனை வச்சு இதெல்லாம் படையெல்லாம் பண்ணி இன்னும் கொலக்கட்டை வைக்கணும். கொலக்கட்டை, கீரை, அரைக்கீரை கடையணும், அரைக்கீரை கடையணும், பானை கறக்கம் கரைக்கணும், முட்டை அவிக்கணும். வேலையெல்லாம் நிறையா இருக்குது. வாங்க பார்க்கலாம், ஒவ்வொன்றா பார்ப்போம். ஆமாம். இப்போ கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. இருங்க, அவ்வளோதான். இப்போ முட்டையை வேக போட்டுலாம் சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. வந்து இப்போ கோழி குழம்பு ரெடி ஆச்சு, அமர்த்திடுவோம். இப்போ முட்டையை வேக போட்டிருக்கோம். இப்போ கீரையும் வச்சுருவோம். தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் கொஞ்சமாக, அரைக்கீரை அரைக்கீரை, கொஞ்சோண்டு எண்ணெய். ஆமாம், சாமிக்கு வந்து படைக்கணும். இப்போ இறக்கிடலாம். சூப்பராக. இப்போ கீரை வச்சிடலாம். கீரை வேகட்டும். வேகட்டும், அவ்வளோதான். அப்படியே மசிச்சிடும். முட்டையை வேக போட்டு இப்போ மண்டல். இப்போ கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நாட்டுக்கோழி குழம்பு இந்த பாருங்க. குக்கரில் ஒரு 4 விசில் வச்சு அப்படியே இறக்கிட வேண்டியதுதான். அவ்வளோதான். ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு குழம்பு ரெடி. மிளகு சீரகம் எதுவுமே அரைச்சி எதுவுமே போடக்கூடாது. இல்லாத குழம்பு. ஆமாம். இப்போ வந்து கொலக்கட்டை வச்சுக்கலாம். கொலக்கட்டை ரெடி பண்ண போகிறோம். இனிப்பு கொலக்கட்டை. இனிப்பு கொலக்கட்டை. அம்மனுக்கு வந்து நாட்டுக்கோழி குழம்பு, கொலக்கட்டை, முட்டை அவிக்கணும், பானைக்கரக்கம் கரைக்கணும். என்னது, கருவாடு கத்திரிக்காய் குழம்பு. கருவாடு கத்திரிக்காய் குழம்பு, கோழி நாட்டுக்கோழி குழம்பு, கீரை அரைக்கீரை கடைஞ்சி, இனிப்பு கொலக்கட்டை அவிச்சு, பானைக்கரக்கம் கரைச்சி, முட்டை அவிச்சு படையல் போடணும். அதுக்கு சாதம் வந்து தனியாக ஒரு டம்ளர் வச்சு அம்மனுக்கு வச்சிடணும். எதுவுமே வந்து தாளிக்க கூடாது. தாளிக்கவே கூடாது. இதுதான் இங்கே உள்ள தல்லாகுளத்தோட ஐதீகம். மதுரை தல்லாகுளம் ஆமாம். மாரியம்மன் கோயில் முளைப்பாரியே இப்படி தான் பண்ணுவோம் நாங்கள். 5 வருஷத்துக்கு ஒருக்கா தான் நடக்கும். ரொம்ப விசேஷமாக இருக்குது. ஆமாம், விசேஷமானது. புடி கொலக்கட்டை. இனிப்பு கொலக்கட்டையிலே புடி கொலக்கட்டை. மாவோட பாவு காய்ச்சி ஊற்றி பிணைஞ்சு அப்படியே வைக்கிறது. இட்லி சட்டியில் ஆவியில் வேக வைக்கிறது. தேவையான அளவு மாவு. தேவையான அளவு மாவு. அமர்த்திடலாம். பாகு ரெடி ஆயிடுச்சு, அமர்த்திடலாம். இப்போ வடிகட்டி ஊற்றிடும். கையை வைத்து நன்றாக கிளறவும். சுடும். பார்த்து கவனமாக கிண்டணும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பார்த்தீங்கன்னா ஏன்னா பாகு ஊற்றிருக்கோம்ல, அதனால பிடி கொலக்கட்டை இது. அப்படியே பிடிச்சி ஆவியில் வேக வச்சிட வேண்டியது.
வாங்க 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 வாங்க. எல்லாம் சொந்தக்காரவங்க தான். போதுங்களா? போதும். அது என்னது? கொலக்கட்டை, இனிப்பு கொலக்கட்டை. சாமிக்கு தான்டா இதெல்லாம் செய்யணும். என்னென்ன செய்கிறோம் பார்த்து வச்சுக்கோ. ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கணும். அது ஒன்றும் கேட்காது. தண்ணியை காய வைக்கவும். காய வைக்கவும். இட்லி சட்டியை அடுப்பில் வைத்து அடுப்பை பற்ற வைக்க வேண்டும். பிறகு நன்றாக கொதித்து வந்தவுடன் கொஞ்சத்துக்கு கொஞ்சமாக எடுத்து இப்படி பிடிச்சி வைக்கணும். இதான் புடி கொலக்கட்டை. ஆமாம். ஒரு புடி பிடிக்கிறோம்ல, அதான் புடி கொலக்கட்டை. இந்த மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுட்டு ஆமாம், இது மாதிரி வைங்க. அப்படியே மூடி வச்சிடும். வெந்துடும். இப்போ கொலக்கட்டை வந்துருச்சு. இது அமர்த்திடலாம். இந்த ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்து பானகம். பானாக்கம் எங்கே எடுத்து சொல்லலாம். சாமிக்கு ஒயிட் ரைஸ். கைப்பிடி உடஞ்சிருச்சு. ஆமாம், இதெல்லாம் அந்த காலத்து குக்கர். ஒயிட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு அம்மனுக்கு. ஆமாம், சாமிக்கு. இப்போ கொலக்கட்டை வந்துருச்சு. இது அமர்த்திடலாம். இந்த ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்து பானகம். பானாக்கம் எங்கே எடுத்து சொல்லலாம். சாமிக்கு ஒயிட் ரைஸ். கைப்பிடி உடஞ்சிருச்சு. ஆமாம், இதெல்லாம் அந்த காலத்து குக்கர். ஒயிட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு அம்மனுக்கு. ஆமாம், சாமிக்கு. இதெல்லாம் வச்சுருவோமா? இல்லைம்மா, அந்த இதில் வைம்மா, ரவுண்டில் வை. அப்போ தான் அந்த கோழி இதெல்லாம் வைக்க முடியும். அம்மா வெந்தில்லாமல் வைம்மா. கரண்டி என்ன இருக்குதுல்ல, மாவில் போடுறது. பிடிச்சிருச்சா? சாமிக்கு மட்டும் எல்லாம் வைக்கிறோன்னு பாருங்க. எங்கள் ஊர் சாஸ்திரப்படி எப்படி வைக்கிறோம் பாருங்க. எங்கள் ஊரில் நாங்கள் எப்படியெல்லாம் செய்வோம் அப்படின்னு சொல்லி. ஒயிட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பானகரக்கம். புளி கரைச்சாச்சு. கொஞ்சமாக உப்பு போடுங்க. கொஞ்சமாக உப்பு. இப்போ மண்டவளம். இனிப்புக்கு அப்புறம் ஏலக்காய் சுக்கு. ஏலஞ்சுக்கு. இந்த போட்டாச்சு. போதும். லெமன் ஊற்றிடுவோம். ஒரு எலுமிச்சம்பழம். இப்போ லெமன் ஊற்றிடுவோம். தண்ணி ஊற்றி இந்தா இதை நல்லா கரண்டி விட்டு கிண்டிட வேண்டியது. ஆமாம், இதுக்கு பேர் தான் பானாக்கம். அதனால என்ன அன்றைக்கெலாம் அதுதான் காய்ச்சி நல்லா கரைச்சி விட்டுற வேண்டியது. அவ்வளோதான் பானாக்கம் ரெடி. குழம்புலி போடணும். போதும், ரொம்ப புளிப்பாயிடும். இப்போ பானக்காரம் கரைச்சாச்சு. சிம்பிள்.
இப்போ ஆனாக்கா ரெடி. ரெடி. வாங்க சொல்லு. இப்போ வாங்க என்னென்ன சமைச்சிருக்கோம் பார்ப்போம். கருவாடு கத்தரிக்காய் போட்டு புளிக்குழம்பு, கருவாடு குழம்பு, இது நாட்டுக்கோழி குழம்பு, ஒயிட் ரைஸ், அரைக்கீரை, முட்டை, இது கொலக்கட்டை, இது பானை கறக்கம், இது மாவிளக்கு எடுக்க போகிறோம் கோயிலில் போய். இதுதான் அம்மனுக்கு இது ஃபுல்லாக வைக்கிறது. இதுதான் அம்மனுக்கு வந்து நாங்கள் வீட்டில் வந்து படைப்போம். ஆமாம், எல்லாரும் பாருங்க. ஆமாம், நான் அடுத்த வீடியோ போடுவோம், முளைப்பாரி தீட்டு வருவோம் பாருங்க. ஆமாம், ஓகே. என்னென்ன செஞ்சுருக்கோம்னு அடுத்த வீடியோவில் வரும் பாருங்க. முடிச்சுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சஞ்சனா சமையலை என்கரேஜ் பண்ணுங்க. இந்த முளைப்பாரி திருவிழாவை எல்லாரும் பாருங்க. அம்மனை வேண்டிக்கங்க, ஊர்காவலனை வேண்டிக்கங்க. எல்லாரும் நல்லதே நடக்கும். உங்கள் ஆசீர்வாதம் எங்களுக்கு வேணும். பாய். இன்னொரு வீடியோ